திடீர்னு பார்த்தா ஒரு நாள் படம் சைன் ஆகி போச்சு, பாண்டராஜ் டைரக்ஷன் நடிக்க போறாரு அப்படின்னு செய்தி வருது. இந்த ஆள் எப்படியாவது தோத்துனமே, கண்டிப்பா தோக்கணும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா சினிமா விட்டு போயிருந்தா நீங்க தப்பான உதாரணமா போயிருப்பீங்க. நானே உங்களை பத்தி பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கான சூழல்ல விஜய் அவர்கள் உச்ச நடிகரா இருக்காரு. அப்ப அடுத்து யார் வர போறா, அடுத்து சினிமாவில் அந்த இடத்தை பிடிக்க போறது யாரு? அது எவன்டா அவன்? இட்ஸ் மீ, நம்ம அண்ணன் எஸ்கே தான். இவரை கைப்பிடிச்சு நம்ம நடந்தா என்ன, இவர் போட்டு வச்சிருக்க பாதையில நம்ம நடந்தா என்ன அப்படின்னு நமக்கு தோணுச்சு. திறமையும் உழைப்பும் இருந்தா போதும், நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை எஸ்கே அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த துறையின் மட்டும் கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் எதை கண்டு மஞ்சக்கூடாது. உங்கள் மீது எரியப்படுகிற கல்லை கண்டு நீங்க பயப்படவே கூடாது, கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான். தமிழா இந்த எம்ஜி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னாக்கா எதையும் தாங்கவே தாங்காது. அவங்க எப்பவும் நல்லா தான் இருக்கணும், நல்லா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வரட்டுமா? வணக்கங்கண்ணா. யார் அடிச்சா பூமி அதிர்ந்து பொறி கலங்குதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். சுமார் அடிச்சு சாவடிச்சிருவோன்னு நீங்க மாதவன் மாடுலேஷன் சொல்றது என் காதுல விழுது. எதுக்காகடா எங்க சம்பந்தமே இல்லாம மிமிக்ரி பண்ணி எங்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா புரியுது. எதுக்காகனாக்கா நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தேன். என்னதான் நான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் இல்ல பினான்ஸ் பண்ணாலும் இல்ல வேறு சில வீடியோக்கள் பண்ணாலும் கூட சினிமாவை பிரியாரிட்டைஸ் பண்ணி சினிமாவை முதன்மைப்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணுவேன், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா அதனால பெருசா பண்ண முடியல. அதற்கான முயற்சி நான் சரியா எடுக்கல. அதையெல்லாம் போக்குற விதமா தான் இந்த ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உடனே தோணலாம், டேய் என்டர்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கடா மிமிக்ரி பண்ணி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் கூட நான் இப்ப பண்ண அந்த மிமிக்ரிக்கும் நான் இப்ப பண்ண போற வீடியோக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னாக்கா, இப்ப நான் சில வாய்ஸஸ்லாம் பண்ணேன் இல்லையா, அது நீங்கள் வாய்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மாடுலேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நானே சொல்லிடுறேன் உங்ககிட்ட என்ன வாய்ஸ்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் இவங்களுடைய வாய்ஸ்லாம் தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது ஆனால் என் வாய்ஸை தான் பண்ணியிருப்பேங்கிறத நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. எதுக்காக இதை பண்ண அப்படின்னாக்கா, இவங்க 3 பேர் யாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க 3 பேரும் உச்ச நடிகர்களாக இருந்திருக்காங்க. இன்னைக்கான சூழலில் விஜய் அவர்கள் உச்ச நடிகராக இருக்காரு. அப்போ அடுத்து யார் வர போறா, அடுத்து சினிமாவில் அந்த இடத்தை பிடிக்க போறது யாரு அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்களே சில யூகங்கள்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா என் மனசுல படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது யாரா இருக்கணும் எனக்கு தோணும் இல்லையா, அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன். இவரு எங்க இருந்து புறப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஊர்ல மாநாடு போட்டால ஹிட்டு, மாவாட்டினால ஹிட்டு, மல்யுத்த போட்டி நடத்தினால ஹிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா அந்த ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இப்ப கோலிவுட்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. யாரா அந்த நபரு? நான் மையப்பகுதி தமிழ்நாடுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப திருச்சியில இருந்து யார் வந்திருக்கா? அது எவன்டா அவன்? இட்ஸ் மீ, நம்ம அண்ணன் எஸ்கே தான். ஓஹோ அப்படி வரியா, நீ எஸ்கே ஃபேனா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு டமால்னு என் மண்டையில அடிக்குது. ஆனா நான் எஸ்கே ஃபேன் கிடையாது. எனது எஸ்கே ஃபேன் கிடையாது. அப்புறம் ஏன்டா எஸ்கேக்கு இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் பொதுவா வெறித்தனமான ஒரு ஏகே ஃபேன். திரையரங்கம் செதறணும் அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லிக்கே 3 வாட்டி பார்த்த ஆள் நானு. அது மட்டும் கிடையாது, எந்த அஜித் படம் வந்தாலும் முதல் ஷோ முதல் ஆளா போய் பார்த்துருவேன். அது எவ்வளவு டிக்கெட் இருந்தாலும் சரி. அதுக்காக 1000-500 கொடுத்து போற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அதாவது அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய கட்டணத்துக்குள்ள எவ்வளவு கொடுத்தாலும் அதை கொடுத்து 1க்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டி கூட பார்த்துருவேன். அந்த அளவுக்கான ஒரு ஏகே ஃபேனு. பயங்கரமா ஃபயர் ஓடுற ஆள் தான், ஏகேவை கொண்டாடி தீக்கிற ஆள் தான். ஆனா எனக்கும் ஏகேவுக்குமான தொடர்புங்கிறது அந்த 130 ரூபா 190 ரூபாய் டிக்கெட் மட்டும்தான். ஏன்னா நான் ஏகேவை தள்ளி நின்று பார்க்குறேன், பிரம்மாண்டமா பார்க்குறேன், லார்ஜர் தென் லைஃபா பார்க்குறேன். தலைவா என்ன மாதிரி நடக்கிற தலைவா, என்னமா ஃபைட்டு போற நீ, அட்டகாசம் நடந்து வரும்போது அசால்ட்டு பண்ண, அதுக்கப்புறம் அமர்கலம் படத்துல பாத்தீங்கன்னாக்கா லவ் பண்ணி எல்லாரையும் காலி பண்ண, அதுக்கப்புறம் வந்த பல படங்களை மங்காத்தாவெல்லாம் நீ மிரட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் பயங்கரமா கொண்டாடி இருக்கேன். அப்புறம் என்னடா இவ்வளோ பெரிய ஏகே ஃபேனா இருக்க, பார்த்தாலே தெரியுது நல்லா பேசுற, அப்புறம் எஸ்கேவுக்கு ஏன்டா இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது. எஸ்கேவை நான் எப்படி பார்க்குறேன்னா, எஸ்கேவுக்கும் எனக்குமான உறவு பாலம்ங்கிறது வேறு மாதிரியானது. நான் சொன்ன மாதிரி ஏகேவை நான் தள்ளி நின்று பார்க்குறேன், லார்ஜர் தன் லைஃபாக பார்க்குறேன். ஆனால் எஸ்கேவை நான் அப்படி பார்க்கலைங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எஸ்கே என்ன பண்ணாருனாக்கா, டிவிக்கு வராப்புல. டிவியில் ஒரு சின்ன பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்புல. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அது வேறு விஷயம். அவர் கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்காப்புல. டிவியில் வந்தது மட்டும் கிடையாமல் டப்புன்னு டிவியிலேருந்து யாராவது சினிமா
சினிமாவுக்கு போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல டிவில இருந்து ஒரு ஆள் சினிமாவுக்கு போய் சினிமாவினுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாற முடியும்னு ஒருத்தர் காமிச்சிருக்காருன்னா அவர் சாதாரண ஆளாங்க. அப்ப எனக்கு என்னடா அப்படின்னு யோசிச்சா அவர் தலைவர் ஒரு பார்த்தா நம்ம அவரை பார்த்து ரசிக்கிறோம், இவரை பார்க்கும்போது ஒரு பிரதர்லி ஃபீலுங்க. ஏன் இவர் நிறைய விஷயங்களை உடைச்சு எறிஞ்சிட்டு சினிமாவில் கெத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல, இவரை கைப்பிடிச்சு நம்ம நடந்தா என்ன, இவர் போட்டு வச்சிருக்க பாதையில் நம்ம நடந்தா என்ன அப்படின்னு நமக்கு தோணுச்சு. என்ன காரணமோ என்னமோ தெரியல, அவரும் பிஇ படித்தார். எங்கள் வீட்லேயும் வேறு ஆப்ஷன் கொடுக்கல, எனக்கு பிஇ தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தி பிஇயில் சேர்த்து விட்டாங்க. சரி பிஇயில் சேர்ந்தாச்சு. ஓ அவர் மாதிரியே நீ பிஇ படிச்சுட்ட, அப்படியே நீ டிவிக்கு வந்து சினிமாவுக்கு போயிடுவா. நான் ஹீரோ ஆகிறத பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இல்லை. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை என்னன்னாக்கா சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் போயிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அதற்கான வெளியே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ருக்காப்புல இல்லையா தலைவன். அதனால் எனக்கு எப்பயுமே எஸ்கேவை பிடிக்கும். டிவிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் எஸ்கேவை பற்றி பேசுகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் எஸ்கேவை பற்றி ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா இது பாரதியாரை ஒத்து ஒரு கவிதை எழுதியிருப்பேன், அதை அவங்க கிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் எஸ்கேவை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. என்னன்னாக்கா சில நேரங்களில் இலக்கண பிழைகள் தான் இலக்கிய உலகை ஆளும் அப்படின்னு எழுதியிருந்தேன். கூடவே இதையும் சேர்த்து எழுதியிருந்தேன், இந்த வரியையும். அதுபோலத்தான் திரை உலகை ஆளக்கூடிய மரபு பிழையாக இன்று எஸ்கே இருக்கிறார். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா, எப்படி வந்துட்டு காலங்காலமா கவிதை எழுதுறதுக்கு இதான் மரபு, இப்படித்தான் எழுதணும், இந்த சீரை தான் எழுதணும், இது ஆசிரியப்பா விருதப்பா அப்படின்னு இருந்துச்சோ, அப்படிலாம் இருந்தா யார் எழுதுவா? நல்ல மெத்த படித்த தமிழ் ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் வந்துட்டு கவிதைலாம் எழுத முடியும். ஏய் குப்பனும் சுப்பனும் கவிதை எழுதுறா, போட உன் மனசுல பட்டதை எழுதுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி வெளியே ஓப்பன் பண்ணி விட்டவர் யாருனாக்கா, கேட் ஓப்பன் பண்ணி விட்டவர் யாருனாக்கா பாரதியார். புது கவிதைன்னு ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தாப்புல, நீ பேசுறது நினைக்கிறது எல்லாமே கவிதை தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டாப்புல. பார்த்தீங்களா கவிதை உலகத்துக்கு. அந்த மாதிரி சினிமாவுக்கு இங்கேருந்து தான் வர முடியும்லாம் கிடையாது தம்பி, நீ எங்க இருந்தோன்னா வரலாம். அயற்சி இல்லாத முயற்சி இருந்தால் கண்டிப்பாக சினிமாவில் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்காரு இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், நான் சொன்ன கவிதைங்கிறது வந்து அவருக்கு அப்பட்டமாக பொருந்தும், அழகாக பொருந்தும். அதனால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்னும் நீ பேசவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எடிட்டரை நீ என்ன பண்ணுறனாக்கா, இப்போ எங்கள் அண்ணன் அன்பு அள்ளி கொடுக்கறதில் மண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கை போட்டு விட்டு எங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஓப்பனிங் ஷாட் ஒன்று வை, ஏதாவது பண்ணி விடுப்பா. சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன இன்னும் நீ வீடியோக்குள்ளே போலையா? நீங்கள் நினைக்கலாம் 7 நிமிஷத்துக்கு என்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, எனக்கும் எஸ்கேவுக்குமான அறிமுகம் எப்படி நடந்துச்சு, அதாவது நான் போய் நேரில் பார்த்ததை பற்றிலாம் பேசலை, எஸ்கேன்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விளக்க போகிறேன். அந்த வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த வரலாறு தெரிஞ்சு நாங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அதனால் அவங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். என்னன்னாக்கா, நம்மளாம் வந்துட்டு சின்ன வயசு இருக்கும்போது இந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லிட்டு பிரிச்சு டிவிகளில் ஷோஸ் தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் ஷோஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பொதுவாக வந்து பசங்க அந்த ஷோஸ் பார்ப்பாங்க, வேற வழியே இல்லாமல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் தொல்லை தாங்கலப்பா சீரியல்லாம் வைக்க மாட்டேங்குது அப்படின்னு டார்ச்சர் தாங்க முடியாமல் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜோடியோ இல்லை விஜய் டிவியில் நடக்கக்கூடிய வேற ஏதோ ஷோஸோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அதாவது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோஸ்லாம் பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சிவகார்த்திகேயன் வந்துட்டான்டா, சிவகார்த்திகேயன் ஷோ வந்துடுச்சு. அதாவது அதை ஜோடின்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்துட்டு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஷோ வந்துருச்சு, வா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. அப்பதான் எனக்கு சிவகார்த்திகேயன் அறிமுகமானாரு. அப்ப அந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே தன்னுடைய கவுண்டர்ஸால, தன்னுடைய ஹியூமர் சென்ஸால எல்லாரையும் கவர்ந்து வச்சிருக்காரு. அதாவது பொதுவா இந்த ஷோஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து 18 to 40 அதுக்குள்ளதான் இருப்பாங்க, 30க்குள்ள அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அப்பவே தாய்மார்களை எல்லாம் வந்துட்டு கவரக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு என்டர்டைனரா இருந்திருக்காரு அப்படிங்கறது இதுல இருந்து ஊர்ஜிதமா தெரியுது. அப்படிதான் எனக்கு வந்து அவர் அறிமுகமானாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆனா உண்மையிலேயே நான் சொல்லணும்னாக்கா, அந்த கேபிஓ அப்பெல்லாம் அவர் எனக்கு தெரியாது. இந்த பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் பார்க்கும்போது தான் அந்த ஷோ பார்க்கக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளவு பேர் இருப்பாங்க, சீனியர்ஸ் ஜார்ஜ் அது இது நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப எக்கச்சக்கமான சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் அந்த பக்கம் பாய்ஸ் டீம்ல உட்காந்துருப்பாங்க, கேர்ள்ஸ் டீம்ல ஒரு பக்கம் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் தாண்டி எஸ்கே பண்ணோட சம்பவம் இருக்குல்ல, எஸ்கேவுக்கு ஸ்பேஸை கொடுத்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்கே மரண பங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அவர் வந்துட்டு நமிதா கூட அந்த கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், இப்படி வச்சு கலாய்ச்சி தள்ளுவாப்ல. இன்னொரு பக்கம் அப்படியே ஜோடிக்கு வந்தீங்கன்னாக்கா, ஜோடியில பாத்தீங்கன்னா பாவனா வச்சு கலாய்ப்பாப்ல. இது மட்டும் கிடையாது, ரம்யா கிருஷ்ணனே வந்துட்டு அப்பப்ப கவுண்டரை போட்டு வச்சு செய்வாப்ல. ரம்யா கிருஷ்ணன் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஆங்கர்னா எப்படி இருக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கறத பட்டவர்த்தனமா காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. கலக்கி எடுத்தாருன்னே சொல்லலாம். இப்படிதான் வந்து எனக்கு வந்து எஸ்கே வந்துட்டு அறிமுகமானாரு. இன்னும் கூடுதலா சொல்லணும்னாக்கா, நம்ம பொதுவா வந்துட்டு யாருக்காக ஷோ பார்ப்போம், பொதுவா இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வராங்க, விஜய் இன்டர்வியூ நடக்குதுனாக்கா விஜய்க்காக பார்ப்போம். இல்ல வேற ஏதாவது பெரிய நடிகர் வராங்க, இல்ல ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுனாக்கா அவங்களுக்காக பார்ப்போம். ஆனா ஒரு ஆங்கருக்காக ஒரு ஷோவை பார்க்க வைக்கிறதுங்கிறது வந்துட்டு தி கிரேட்டஸ்ட் சக்சஸ் ஆஃப் அன் கரியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தனுடைய
உச்சபட்சமான ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க வச்ச ஒரு ஆள் தான் எஸ்கே. அது எதுன்னு ஒரு ஷோ பண்ணாப்புல, அவருக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஷோ. ஆனால் அந்த அது இது எதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிட் ஆனதுக்கு முழு காரணமும் எஸ்கே தான். இது மட்டும் கிடையாதுங்க, அவர் பண்ண எல்லா ஷோவுமே வந்து எப்படி அடையாளப்பட்டுச்சுனாக்கா, எஸ்கே பண்ணக்கூடிய ஷோ, எஸ்கே பண்ணக்கூடிய விருது விழா இப்படியாக அடையாளப்பட்டது. பெரிய பெரிய நடிகர்களாக அவர் இன்டர்வியூ எடுத்தா கூட எஸ்கேவை பார்க்கறதுக்கு, எஸ்கேவுடைய கேள்வியை ரசிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து உட்காரம் பாருங்க இல்லையா, அதெல்லாம் பெரிய கிஃப்ட் இல்லையா? இதெல்லாம் யாரெல்லாம் சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெகு சிலர் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா நீயா நானா கோபிநாத் அவர்களை சொல்லலாம், கேள்விக்கு என்ன பதில் ரங்கராஜ் பாண்டேவை சொல்லலாம். இந்த மாதிரி சம்பவம் செய்த ஆட்கள்ல, அதுவும் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு ஆள் எனக்கு தெரியும்னாக்கா அது நிச்சயமா எஸ்கேவா தான் இருக்கும். வேறு சிலர் இருக்கலாம், ஆனா என்ன பயங்கரமா அட்ராக்ட் பண்ணது வந்துட்டு எஸ்கே தான். அதை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இந்த நார்த் இந்தியாவெல்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கரண் ஜோஹர் பேரை வச்சு ஒரு ஷோ போயிட்டு இருக்கும், கபில் சர்மா பேரை வச்சு ஷோ போயிட்டு இருக்கும். இதுல சிறப்பம்சம் என்னன்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு அவங்க பேரை வச்சு ஷோ. நீங்க எல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, என்னைய பிராண்ட் ஆக்கி விற்க போறேன். இவரை வச்சு தான் அந்த ஷோவுக்கே பேருங்கிற அளவுக்கு எஸ்கே எங்க சம்பவம் பண்ணிருக்காரு. தன்னுடைய அந்த ஷார்ட் ஸ்பேன்ல மிஞ்சி போனா ஒரு 7 வருஷம் டிவில இருந்திருப்பாரு. 7 வருஷங்கிறது பெரிய ஸ்பேன் தான். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த 7 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளுமையா டிவில மாற முடியுமா, கோபிநாத்துக்கு பக்கத்துல நின்று ஒரு அவார்ட் ஷோவை ஹோஸ்ட் பண்ண முடியுங்கிறத செஞ்சு காட்டினாப்ல. அதற்கு முன்னாடி பல ஆங்கர்ஸ் இருந்தும் கூட அதையெல்லாம் தாண்டி இவரை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கனாக்கா பியூர் டேலண்ட், பியூர் மஜா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்படியே நானும் எஸ்கே கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆள் எந்த ஷோ பண்ணாலும் பயங்கரமா என்ஜாய் பண்றது, நமக்கு பிடிச்ச ஆங்கர். விஜய் டிவி திறந்தாலே நமக்கு அது இது பார்க்கலாமா, இல்ல அவரு போஸ்ட் பண்ணக்கூடிய வேற ஏதாவது ஈவெண்ட் பார்க்கலாமா, இல்ல ஏதாவது இன்டர்வியூஸ் பார்க்கலாமா, இப்படிதான் நமக்கு தோணும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இந்த மாதிரி படம் சைன் ஆகி போச்சு, பாண்டராஜ் டைரக்ஷன் நடிக்க போறாரு அப்படின்னு செய்தி வருது. எனக்கெல்லாம் பகீர்னு வாரி போடுச்சு. ஐயோ, இந்த ஆள் எப்படியாவது தோத்துனமே, கண்டிப்பா தோக்கணும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க நினைக்கலாம், ஓஹோ இன்னைக்கு எஸ்கே வந்துட்டு தோக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டியா? இல்ல, அந்த நாய்ங்க மாதிரி நான் வந்து காசு வெட்டி போட்டுக்கிட்டு இல்ல. நான் எதுக்கு அவர் தோத்து போகணும்னு நினைச்சேனாக்கா, அவர் தோத்து போயிட்டாருனாக்கா திரும்ப டிவிக்கு வந்துருவாரு, நம்ம ஜாலியா இருக்கலாம், டெய்லி ஏதாவது ஈவெண்ட்ல பார்க்கலாம், ஏதாவது ஷோஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அல்ப எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இன்னைக்கு அந்த டிராவல்லாம் விட்டுட்டு வேறு சில இடங்களுக்கு போனதால தான் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பல பேருக்கு உதாரணமா மாறி இருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு நான் வந்துட்டு எஸ்கேவை ரசிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, சினிமாவுக்கு போயிட்டாப்ல, அங்க போயிட்டு அவருடைய டிராவலுங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்குமா? இந்த அவதூறு, அவமானம், அரசியல், அலைக்கழிப்பு இதெல்லாம் இருக்குன்னு செய்யும். இந்த ஆவலியே அத்தனை ஆப்பு வைப்பாங்க. ஏடா உனக்கு எப்படா தெரியும், நீ என்ன சினிமாவில் இருந்தியா? சாதாரண ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தேன், அம்புடு செஞ்சாங்க என்ன. அதனால எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு இடத்துல எவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கடந்து ஒருத்தர் சமாளிச்சு மெல்ல மெல்ல படிப்படியா ஏறி வரா. சில மேடைகள்லாம் ஏறி அவார்டு வாங்கும்போது உள்ளபடி நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னாக்கா வேறு யாராவது அவார்டு வாங்கினா கூட சந்தோஷப்படுவோம். இவர் மாதிரியான ஆட்கள் அவார்டு வாங்கும் பொழுது நமக்கு நம்மளையே வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து எங்க வீட்டு பிள்ளை, சிவகார்த்திகேயனுக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை. அதை பார்க்கும்போது நான்லாம் பல நாள் கனவுல யோசிப்பேன், இந்த மாதிரி நம்மளும் அவார்டு பிடிச்சிக்கிட்டு மைக்கில் பேசுவோமோ, நடக்குமோ, இந்த மாதிரியான ஒரு விதையை விதைக்கிறது இருக்குல்ல எல்லாரும் மனதிலையும். அதாவது இந்த சினிமாவை நோக்கி வரக்கூடிய பலர் இருப்பாங்க, சினிமாவை மட்டும் கிடையாது, மீடியாவை நோக்கி வரக்கூடியவங்க, இப்படி இந்த ஊடகம் சார்ந்து இந்த சினிமா சார்ந்து இயங்கக்கூடிய பலருக்கு வந்துட்டு நம்பிக்கையான ஒரு விதையாக இருக்கும்ல. அவன்லாம் வரும்பொழுதே பல நெகட்டிவிட்டி தான் பார்த்துட்டு வருவான். ஏன்னாக்கா சினிமாவுக்கு ஒருத்தன் கோடம்பாக்கத்துக்கு வரானாலே அங்க செருப்பு இல்லாம, சட்டப்பட்டன் இல்லாம, அதாவது சரியான உடை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல சினிமாவால தொலைந்து போன பல ஆட்களை பார்ப்பான். இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ், அதாவது நெகட்டிவிட்டிஸ்னு அவங்கள சொல்லல, இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை பார்த்துட்டு எங்க நம்ம சினிமாவில் போனால் தோத்து போயிடுவோமோ அப்படின்னு வரக்கூடிய அந்த ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளை பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாகும்ல. அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய இடத்துல அந்த எஸ்கே இருக்காருல்ல, அதுக்காக அவரை உள்ளபடியே பாராட்டி ஆகணும். கொஞ்சம் நெஞ்சமாங்க அவர் மேலே வந்துட்டு அவதூறு பரப்புறாங்க, நிறைய அவதூறு பரப்புறாங்க. அவதூறு பரப்புனா சரி, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவதூறு பரப்புனா பரவாயில்ல, வயிறு எறிகிறான். அதாவது என்ன மாதிரி வயிறு எறிகிறான்னு பாருங்க. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவரு பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அதாவது அவர் கூப்பிட்டு நல்ல படம் யாராவது பண்ணியிருந்தா அதை பாராட்டுறாராமா. உடனே நீ ரஜினிகாந்தா, நீ கூப்பிட்டு பாராட்டுவியா, நீ ஜிப்பா போட்டுக்கோ. டேய், அவர் கூப்பிட்டு பாராட்டின, பாராட்டுறது என்னடா ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், நான் கூட பாராட்டுவேன், யார் வேணா பாராட்டலாமேடா. நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? அதுல உங்களுக்கு என்னடா வயிறு எரியுது? அதை பிஆர் பண்றாரு, பண்ணட்டும், சினிமாவே பிஆர் தானே, பண்ணா உங்களுக்கு என்னன்னு கேட்கறேன் நான். வெட்டியா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. அது போக சரி, அவரை பத்தி என்ன தப்பு தப்பா எழுதலாம், நீ என்ன வந்துட்டு திடீர் தளபதியா, இந்த மாதிரி வந்துட்டு பல விமர்சனங்களை அவர் மேல வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. மெல்ல மெல்ல நகர்ந்து அவருக்கான இலக்கு என்னமோ, நோக்கம் என்னவோ அதை தாண்டி போய்கிட்டே இருக்காப்புல. இடையில அந்த மனுஷன் பல நேரங்களில் மேடையில் கண்கலங்கியும் பார்த்துருக்குறேன். ஒரு மேடையெல்லாம் சொல்றாப்புல, எதுக்குடா இந்த சினிமா,
நம்ம சினிமா விட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுலாம் எடுத்திருக்காப்லையா. இது எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆனால் சினிமா விட்டு போயிருந்தா நீங்கள் தப்பான உதாரணமாக போயிருப்பீங்க. நானே உங்களை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நல்ல வேளை நீங்கள் சினிமாவில் தொடர்றீங்க. அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஒய்ஃபும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தீங்க. உண்மையிலேயே அவங்களையும் பாராட்டுறேன். இப்போ நீங்கள் சினிமாவில் ஸ்டாண்ட் பை ஆகி இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு மத்தியில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறது தான் பல பேருக்கு நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவுங்கிறது உங்களுக்கானது மட்டும் கிடையாது, உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அப்படிங்கிறத நேரத்தில் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு இடத்த விட்டு நகரவே கூடாது. இந்த அரசியலுக்காக, இந்த அவதூறுகளுக்காக, அவமானங்களுக்காக விலகக்கூடாது அப்படிங்கிறத நான் ஆழமா நம்புறேன். உங்க மூலமா உறுதியா புடிச்சுக்கிட்டு என்ன மாதிரியான ஆட்கள் சினிமால எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோட வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பாத்தீங்களா. திறமையும் உழைப்பும் இருந்தா போதும், நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த துறையின் மட்டும் கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் எதை கண்டு மஞ்சக்கூடாது. உங்கள் மீது எரியப்படுகிற கல்லை கண்டு நீங்க பயப்படவே கூடாது, கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் எனக்கு கலைஞருடைய ஒரு பதில் வந்து ஞாபகத்துக்கு வருது. நூற்றாண்டு காலமாக, கிட்டத்தட்ட நூற்றாண்டாக தமிழ் சினிமாவில் இருந்த அந்த இருதுருவ மரபை உடைச்சு எரிஞ்சிட்டு தனி ஒரு ஆளாக வெற்றி கொடி ஏற்றிருக்கக்கூடிய திரையுலக பாரதியே அப்படின்னு சொல்லி முடிக்கலான்னு பாக்குறேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, காலங்காலமா தமிழ் சினிமா எப்படி கட்டமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன். முதல்ல தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, அடுத்து சிவாஜி எம்ஜிஆர், அடுத்து ரஜினி கமல், அடுத்து விஜய் அஜித். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு யாரா போட்டிங்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு உயரத்தை எட்டியிருக்காருனாக்கா அந்த மரபையும் உடைச்சிருக்காரு. ஆக்சுவலாக போட்டி இருந்த ஆரோக்கியமான விஷயம்தான். இன்னும் சிவகார்த்திகேயன் மாதிரி நிறைய பேர் வந்து வளரணும். சிவகார்த்திகேயன் இருக்கும் பொழுதே எப்படி ரஜினி இருக்கும் போதே விஜய் உச்சத்துக்கு வளர்ந்தாரோ அதுபோல் சிவகார்த்திகேயன் இருக்கும் பொழுதே பலர் வந்துட்டு சினிமா துறைக்கு அவரை பார்த்தே வளரணும். ரஜினியை பார்த்து தான் இன்னைக்கு விஜய் அஜித் எல்லாரும். அதுபோல் அவரும் ஒரு முன்னோடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சினிமா காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு சினிமா ஆளுமையை பற்றி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல நல்ல காமெடியான, நகைச்சுவையான பல வீடியோக்களை உங்களுக்கு தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் தமிழரசு. டாடா பாய் பாய்.